வார்த்தைகளை ரொம்ப தெளிவா கவனிக்கணும். தாவீது ரொம்ப தெளிவா சொல்ற, அந்த நேரத்துல நீ யார குற்றப்படுத்தி யோசிச்சிருக்கிற, யார குற்றவாளியா நினைச்சிருக்கிற, யார பாவம் செய்யறதுக்கு தூண்டிருக்கிற, யார பாவத்துக்குள்ள ஈடுபடலாம் நீ நினைச்சிருக்கிற, இவைகளிலிருந்து வெளியே வரணும் ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு டானிக், ஒரே ஒரு மாத்திரை, ஒரே ஒரு ஔஷதம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நாம் உணர்ந்தோம், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் தேவனுக்குரியதா பாவத்துக்குரியதா அப்படின்னு சொல்லி பைபிள் நம்ம சொல்லி உடனே சோதிச்சுப்பா. தேவனுக்குரிய சரீரம் சொன்னா உங்க சரீரத்தை பாதுகாத்துக்கணும். அந்த ரங்கத்தின் பாவத்திலிருந்து இன்னைக்கே வெளியே வா. அந்த ரங்கத்தின் யோசனையிலிருந்து பாவத்தின் யோசனையிலிருந்து இன்னைக்கே வெளியே வா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் நான் இன்னும் மேலோங்கி போவாம, அப்ளை பண்ணாதனாலதான் மேலோங்கி போவாம இன்னும் கீழே போயிருக்கிறேன். நான் யோசிக்கிற யோசனையில பாவம் செஞ்சேன்னு சொன்னா அது மனுஷனுக்கு தெரியாது. அதுக்கு தான் வேத வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தாவீது ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்னுடைய யோசனைகளை நீ தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறேன். நான் உட்கார போதும் நீ அறிஞ்சிருக்கிறேன், நான் எழுந்திருக்கும் போதும் நீ அறிந்திருக்கிறேன், நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவைகள் என்ன சொல் என்று நீர் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. மண்டியில போனாலும் நீர் அறிந்திருக்கிறேன், திண்ணையில வெட்டியாய் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அதை நீர் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் படித்தாலும் அதை அறிந்திருக்கிறேன், பைபிள் படிக்காமல் வெட்டியா மொபைலை பார்த்து கொண்டு சாட்சி பள்ளி கொண்டிருந்தாலும் அதை நீ அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்பதை நீர் அறிந்திருக்கிறீர், அதே வாயில மற்றவர்களை ஜெபிக்க விடாமல் சபிக்கிறதையும் அறிந்திருக்கிறார். அதனால இந்த சரீரம் பாவத்திற்குரியதா ஆண்டவருக்குரியதான்னு சொல்லி நாம முடிவு பண்ணி, இது பாவத்துக்குரியது இல்லப்பா, இது தேவனுக்குரியதுன்னு சொல்லி நம்ம வாழ்ந்து எல்லா பாவத்தையும் தூர தள்ளிட்டு இந்த சரீரம் தேவனுக்கு என்று சொல்லி வாழும். O Lord, my strength and my redeemer. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை எடுத்து வாழ்க்கையில அப்ளை பண்ண பிரயோஜனப்படுத்தி பாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவனுடைய கர்த்தருடைய சரீரத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில சரி அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சரீரத்தை உமக்கு நான் ஒப்புக்கிறேன். நான் எல்லாரும் இருக்கிற ஆண்டவரே, என் தேவையை அறிந்திருக்கிற உமக்கு என் சரீரத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.